நிகழ்வுக்கு என்னை அதிதியாக அவற்றமைக்கு கல்லூரி நிர்வாகத்தினருக்கு முதற்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் பங்கு பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் நான் ஒரு பயிற்றப்படாத ஒரு மேகப்பந்தாட்டு வீரர். நான் என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை தொடங்குறதுக்கு நான் முதல் விளையாடின விளையாட்டு டேபிள் டென்னிஸ் தான். அந்த மேசப்பந்தாட்டம் தான் என்னுடைய கிரிக்கெட் வாழ்வுக்கும் சில நேரத்தில் முத்துமுழுதாக உதவினே சொல்லணும் என்னதுன்னா, டேபிள் டென்னிஸ் விளையாடுறாக்கள் எல்லாருக்கும் ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும். அப்போ முதல் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முதல் ராயல் காலேஜில் எல்லாம் சொல்லுவாங்களாம், முதல் போய் டேபிள் டென்னிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருது. ஏன்னா ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு இந்த டேபிள் டென்னிஸ் பெரிய உறுதுணையாக இருக்கும். இதை தெரிந்து கொண்டு நான் முதற்கண் இந்த ஆதித்யன் மற்றும் ஷியாம்ராஜ் ஒரு தேசிய ரீதியில் ஒரு போட்டியில் கலந்து கொள்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிற அந்த நேரத்தில் நாட்டு சூழ்நிலை காரணமாக அதுவும் ஒரு தனிநபர் விளையாட்டில் ஒரு தேசிய ரீதியில் போய் பங்கு பெற்றன்றதே பெரிய விஷயம். அதில் நாங்கள் பங்கு பெற்றி அதில் ஒரு பிளேஸ் எடுக்கணுன்றது அது பெரிய இட்ஸ் அ கிரேட் திங். முதலாவது ஹியூஜ் திங்னா நல்ல கிரேட் திங். அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கின்ற நான் நினைக்கிறேன் இவையர் நோவிசஸில் வென்றீங்கன்னா, அதாவது இவையல் வெற்றி பெற்ற இந்த டூர்னமெண்ட்டில் இவர்கள் முதல் எந்த ஒரு டூர்னமெண்ட்லையும் விளையாடாத, அப்படிதான் நினைக்கிறேன், விளையாடாத ஆக்கள் பங்கு பெற்ற ஒரு டூர்னமெண்ட் தான் இந்த நோவிசஸ். அதான் நீங்கள் பார்த்து கொள்ளணும், சர்வதேச ரீதியிலையும் தேசிய ரீதியிலையும் பங்கு பெற்ற ஆக்கள் இருக்கிற அவங்க இருப்பாங்க. இவியல் முதல் தடவை அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போய்களே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை முதலாவது இல்லாமல் போகும். அப்போ முதல் போய் நாங்கள் அது டேபிளில் போய் முன்னுக்கு நிற்கவே அவன் உங்களுக்கு தெரியும், எங்களோட பெரும்பான்மையினா ஒரு இதுக்கண்டு அவங்களுக்கு கோச்சஸ் இருக்கணும், இதுக்கண்டு ஸ்பெஷலி ட்ரெயின் அப்படி போய் அவங்களை எதிர்த்து விளையாடி ஒரு பிளேஸ் எடுக்கணுன்றது சுமார் லேசான விஷயம் இல்லை. என்னென்னு சொன்னால் இது கிரிக்கெட்டு ஃபுட்பாலோ இல்லை, ஒரு டீமாக விளையாடுறதுக்கு இது இவர் அடித்தா இவர் தான் திருப்பி எடுப்போம். அப்போ இவருக்கு அடிக்கிற திருப்பி இவருக்கு தான் பெறும். கிரிக்கெட்டில் அப்படி இல்லை, நடுகளுக்கு எனக்கு வேறுபாடு இல்லை, உட்கண்டாலும் ஒருத்தர் தான் பெறும். அப்போ இந்த தனிநபர் விளையாட்டுக்கும் ஒரு குழு விளையாட்டுடைய உள்ள வித்தியாசம் இதுதான். இப்படியானதில் இவ்வளவு ப்ரெஷரையும் தாண்டி இவ்வளவு ஒரு அழுத்தம் இருக்கும். அதில் போய் நிற்கல நிறைய பயங்கரமான அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருப்பாங்க. அந்த அழுத்தத்தில் நான் யூஸ் பண்ணாங்க சொன்ன மாதிரி அந்த மனநிலை சரியாக இருக்கணும். நாங்கள் மற்றது அது கடுமையான பயிற்சி இருப்போம். அந்த நேரத்தில் வர பந்துகளை சரியான முறையில் அடிக்கிறதுக்கு நான் நிலையான ஆளாகவும் இருப்போம். அப்போ அப்படி ஒரு செய்து இப்படி ஒரு பிளேஸ் இருந்து நான் வாழ்த்துறேன் என்று சொன்னால் அப்படியான விஷயங்கள் வெள்ள குறைஞ்ச லெவலில் இது தொடர்ந்து நடவரணும். எனக்கு தெரியும் ஃபேமிலிட்ட கமிட்மெண்ட் எவ்வளோ இருக்கிறது என்று. ஏன்னு சொன்னால் நான் பூர்ண வழி நான் பயிற்றப்படாத ஒரு மேசபந்தாட்ட வீரர். நான் வயமைச்சில விளையாடிகள் எனக்கு தெரியும் ஃபேம் ஆக்கள் எவ்வளவு கமிட்டட் பிளேயர்ஸ் என்று. நான் வீரோட விளையாடிகள் நான் யோசிக்கிறது நான் ஐ ஆம் வெரி ஃபார்ச்சுனேட். சரிங்க, நான் என்ன லேர்ன் பண்ண அவர் சொன்ன மாதிரி தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கொண்டே இருக்கும். இந்த விளையாட்டுன்றது என்ன தெரியும், ஐ ஆம் நாட் குட் அட் சயின்ஸ். ஆனால் நான் அன்றைக்கு ஒரு டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கும். டேபிள் டென்னிஸ் வேறு பின் மூல பகுதி வளரணும். அதாவது என்ன சொல்றது, உடலை நடுநிலைப்படுத்துறதோ என்ன வந்து மற்றது எங்களோட திருப்பி ரீகேப்சர் பண்ணுறது மெமரி அதில் கூடுமென்னு சொல்கிறாங்க டேபிள் டென்னிஸ். என்ன சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பந்தை நாங்கள் பார்த்து கொண்டுறது இதை நாங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது ஒரு பயங்கரமான விஷயம். அதே ஒரு நான் எங்கிற ஒரு மனநோயாளியும் கூட ஒரு நல்ல விநியோகமே இருக்கும் இந்த கோல் அண்ட் ஐயன் அண்ட் கோஆர்டினேஷன். அப்போ இந்த விளையாட்டு நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுங்கோ. அதே நேரத்தில் இப்படியான ஒரு ஸ்டேஜில் போய் வெல்றதுன்றது மாதிரி ஒரு நிலைமைக்கு விரைக்கலாம்.
இந்த காலேஜும் ஒரு பெருமையான கூடிய விஷயம். என்ன தெரியும், விஜயதனுடைய விளையாடுகள் விஜயதன் ஸ்டைல் எல்லாம் சரியான வடிவான ஸ்டைலும் சாமிட்ட ஒரு ஸ்டைல் ஒன்றுனா விஜயதன் வெரி ப்ரொஃபஷனல். ஏன்னா நான் விளையாடாதே நான் எல்லா கேம்ஸும் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் பேட்மிண்டனோ எதுவும் நான் ஃபாலோ பண்ணுவேன். முழு கேம்ஸும் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா கேமும் ஃபாலோ பண்ணுவேன் இன்டர்நேஷனல் லெவலில். அப்போ எனக்கு தெரியும் வேண்ட விளையாடுற விதங்கள் எப்படி. நம்ம நான் நெடுவழிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியும் முதலிய ரோஜர் ஃபெடரர் 20 கிராண்ட் ஸ்லாம் வெள்ளைகளை அவன் ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறான், நான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பேன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒரு 25,000 பாயிண்ட்ஸ் 30,000 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கான். வேறு ஒன்றும் பதவி இல்லை. நான் அடித்து விட்டது எவ்வளோ வேறு அவன் பிலோ 50% தான். ஒரு ஆள் விளையாடி எடுக்கிறதுன்றது ஒரு 50%. அதாவது நான் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறது ஒரு 50% தான். மிச்சம் 50% அன்ஃபோர்ஸ்டு. அதாவது ஒப்போனன்ட் கொடுக்குற பிள்ளைகள். அப்போ அந்த ஒப்போனன்ட் கொடுக்குற பிள்ளைகளால் தான் கூடுதல். இப்போ நாங்கள் இந்த பெரிய லெஜண்ட் தான் நான் சொல்லி லெஜண்ட் சொல்லணும். ரோஜர் ஃபெடரர் சொல்கிறான் 50% ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒப்போனன்ட். அப்போ இதுகளுக்கெல்லாம் இதெல்லாம் நாங்கள் அவங்களை அன்ஃபோர்ஸ்டு நாங்கள் அவர் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி நான் பண்ணி செய்யல. அவன் ரெக்கமெண்டேஷன்களை ஃபோர்ஸ் பண்ணுவான். நான் அதுக்கு பிரச்சனை இல்லை. அன்ஃபோர்ஸ்டு நான் அடிக்க வேண்டியதை உள்ளுக்கு அடிக்க வேண்டியதை வெளியில் அடிச்சேன்னு சொன்னால் தட்ஸ் கால்ட் அன்ஃபோர்ஸ்டு. அப்போ அதுகளை நாங்கள் குறைச்சவன் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கேம் பெறலாம். அதை தான் நான் முதல்ல கேட்குறதுல நான் நேமாக கிரிக்கெட்டர் ஐ வாஸ் அ கிரிக்கெட்டர் கோச்னா எனக்கு அவ்வளோ தான் தெரியும். ஆனால் நான் மெட்டெல்லாம் இப்போ வீரோட ஐ யூஸ் டு பிளே வித் தெம் before I started playing badminton seriously. எனக்கு அந்த கேம் விருப்பம் வேண்டாம், எல்லாம் ஓடி திரியலாம்ன்றதில். ஆனால் இட் வாஸ் நைஸ். உண்மையாக எனக்கு இது ஞாபகம் கூப்பிட்டாங்க. ஏன்னா இது எனக்கு விருப்பமான கேம். என் வீட்டை டேபிள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா. என் 2 மகளையும் நான் அவளை 2 பேரும் பஞ்சு முடியாது விடமாட்டேன் விளையாட. நான் எப்படி ஒரு தேவப்பம் கிடைக்க கொடுத்து வைக்கணும். என்னடா எத்தனை தவிர தெரியும் விளையாடுறதுக்கு. ஏன்னா அப்படி விளையாட கூப்பிட்டு நான் சில விட கேட்பேன். மாமா விளையாட கூட சொல்லுவார். அந்த ஏழாம் வேற நீங்கள் நான் யோசிக்கிறேன் சொல்ல பார்த்தீங்களா. நான் கேட்க நீ கூப்பிட்டு நான் வெளியேன்னு சொல்லுவோம். இவர் மாதிரி சொல்லுவார் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் என்ன. அப்போ இது வெரி ஆக்டிவாக இருக்கும் இந்த கேம். சரியான சந்தோஷம். நான் திருப்பி விளையாட திருப்பம் சேனல் அதான் நேரம் அண்டைக்கு இல்லைங்கள இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா யோஜனை நான் பற்றி விளையாடாத நேரத்தில் வந்து இங்கே விளையாடணும். எனக்கு என்ன திருப்பம் இந்த விளையாட்டு. அதே நேரத்தில் மிஸ்டர் சோமசுந்தரம் மூந்தன் சோமசுந்தரம் இந்த ஏஜில் யோகாவில் போய் நேஷனல் லெவலில் அடிச்சிருக்கேன். எத்தனை பேர் கீழே குனிஞ்சு இன்னும் பெண் எடுக்கணும். இந்த வயசுலேயே கீழே குனிஞ்சு பெண் எடுக்க மாட்டாங்க, கூப்பிடுவாங்க. எங்களோட எந்த கழிக்கெல்லாம் வந்து பேரை வச்சுட்டு எடுத்துனாங்க. இப்போ இந்த நேரத்தில் போய் இப்படி இருக்கிற எல்லாரும் சாகுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன்டா 30 நாள் சாப்பாடு இல்லாமல் மூக்குக்காரையும் காதுக்காரையும் சாப்பாடு போடுற மாதிரி இல்லாமல் படுத்த நாளைக்கு ஒரு மிக வந்துட்டாலும் போடுற மாதிரி உதாரணத்திலே வச்சுருக்கோம். அதுக்கு ஸ்போர்ட்ஸ் சரியான முக்கியம். மற்றது இந்த இப்போத்த ஜெனரேஷன் கட்டாயம் ஸ்போர்ட் வெலை முக்கியம்னு சொன்னால் இப்போ சரியான டைவர்சிஃபிகேஷன் எல்லா இடமும் சில சரியான விஷயங்கள் வந்துருக்காங்க. என்னட்ட இப்போ வார வெளியில் இருக்குது. ஏன்னா கூடுதலாக நான் பார்க்குறது அவையில் மனது என்ன விட்டுட்டு சொல்கிறது என்னன்னு சொன்னால் இவருக்கு பெரிய கிரிக்கெட்டாக கவர்மெண்ட் இல்லை. இவர் இதுக்குள்ளே நிற்கட்டும். இதில் ஒரு இதுக்குள்ளே போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நான் பேட்மிண்டன் விளையாட போயிருக்கேன். இந்த பிள்ளையோட தான் விளையாடு. இந்த பார்ட்னர் பிள்ளைகள் வேறு எனக்கு பிள்ளை வாங்கிட்டேன். நான் எனக்கு 51 வயது. என் பார்ட்னர் 22. இந்த மகன் என்னோட படித்த வெளியேற்ற மகன் தான் என் பார்ட்னர். அப்போ எனக்கு சரியான சந்தோஷம். நான் அப்போ அவன் சொல்கிறேன் என்னென்னா எங்களோட காலத்திலேடாப்பா 99% நல்லபடியெல்லாம் தந்தாங்க. 1% அவங்க அதுவும் 1% இப்படியான படம் படிக்கல. ஆனால் இப்போ 99% மாணவர்களும் படிக்கிறாங்க. அந்த 1% நீ இருக்கிற ரெக்கார்டிங் பண்ணி வாரம் அந்த டைம் அது பெரிய அப்ரிசியேட் விளையாண்டுதான். அப்படி கேட்டால் அந்த பிள்ளைகளை விளையாட்டில் வச்சிருக்கோம். ஏன்னா இந்த விளையாட்டில் அடிக்ட் ஆன நான் தான் எனக்கிட்ட பேட்மிண்டன் விளையாட போகாட்டி எனக்கு வீட்டில் குழப்பமாக இருக்கும். எனக்கு சரியான பிரச்சனை வந்து பண்ணினாங்க. எனக்கு அப்படி ஒரு அடிக்ஷன். நாங்கள் ஒரு ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிறோம்ல ஒரு ஸ்போர்ட்டுக்கு அடிக்ட் ஆகி போடுறது. அது என்னோட உடம்புக்கும் இல்லை. அதே நேரத்தில் அது நல்ல விஷயம் தான். ஒருத்தருக்கும் பாதிப்பு இல்லாத விஷயம். அப்போ நாங்கள் அந்த அடிக்ஷனே இதுக்குள்ள போகணும். ஸ்போர்ட் கட்டாயம் படிப்போம். ஸ்ரீலங்கா பொறுத்தளவு இப்போ அடிப்போம். பேட்மிண்டனோ டேபிள் டென்னிஸோ ஸ்ரீலங்கா விட்டு போயிடாது. அது எல்லாருக்கும் தெரியும். பேட்மிண்டன் இந்தியா தொடையில்லாத லெவலில் இருக்குது. இப்போ நாங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் சாதிக்கிற கஷ்டமான அது லெஷர் டைம் விளையாடுறது பெட்டர் ஸ்போர்ட் இந்த இந்தோ. நாங்கள் கிரிக்கெட்டர்ஸாக வெளியில் வைப்பாங்க. ஆனால் இந்தோ ஸ்போர்ட்டில் சுத்தலாம் இந்த விளையாட்டு இதை தொடர்ந்து செய்யுங்கோ. பிள்ளைகளையும் பழகுங்க. இன்னும் தெரிஞ்சாகணும் சொல்லுங்கோ. அதை நான் சொன்ன மாதிரி எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மூளைகளுக்கும் சரியான விநியோசனம் சொன்னால் நீங்கள் காசா கொடுத்து படிக்கிற நேரம் இந்த மெட்ஸ் எல்லாம் இது உங்களுக்கு தெரியுமா என்ன லெவல் இது ஃபிசிக்ஸ் தான். நான் தெரிஞ்ச டாக்டர்
இந்த வேகத்தில் வாரம் இந்த கொஞ்சம் மேலடிச்சு அங்கே வெளியில் போடுவோம். அப்போ எனக்கு தெரியாமல் இந்த வேகத்தில் வாரது வேகத்தை குறைச்சி அடிக்க அதான் கேள்வி. மகள் சொல்கிற அப்பா கேள்வி வந்துருக்குது. இதில் ரெண்டு பிள்ளைங்க நான் படிக்கிறத நான் சொல்கிறேன். இதில் கேள்வி அப்போ நீங்கள் சில நேரத்தில் தேர்தல் படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பாஸ் பண்ணலாம். நாங்கள் டிஸ்டிங்ஷன் எடுக்கலாம் வந்து பாஸ் பண்ணக்கூடிய அக்சஸ் பிள்ளைங்க அந்த வழியாக மிஸ்டர் முந்தன் சோசங்கிறதுக்கும் வார்த்தை கொண்டு இந்த காரணத்தை எனக்கு வழங்கினதுக்கு நன்றி.